ஹலோ மகளே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் நடத்துகிற பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு இல்லையா, அவங்க தான் இப்போதைக்கு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பண்ணது ஒரு வேலை ரெண்டு வேலை இல்லைங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 18 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குறைந்தபட்சமே லைக் 70,000 80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், 1,12,000 வரைக்குமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் டெய்லி நான் இந்த மாதிரி 2 வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சயின்டிஸ்ட் பி அப்படின்ற ஒரு ரோலுங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 56,100 1,77,000 அப்படின்ற வரைக்கும் கொடுக்குறாங்க. 35 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட்டை ஃபில் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னா 22 பேரை வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்த ரோல் என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 1,42,000 வரைக்கும் கொடுக்குறோம். 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒரே ஒரு ரோலுக்கு தான் ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்த ரோல் என்ன அப்படின்னா, சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர், சம்பளம் 1,42,000, 30 வயசுக்குள்ளே இருக்கணும். 2 பேரை ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 1,12,000 மாதிரி கொடுக்குறாங்கங்க. 4 பேரை ஆலைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு வேலைக்கு 1,12,000, 5 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 1,12,000, 4 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 1,12,000, 2 பேரை எடுக்கிறாங்க. அடுத்தது ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒருத்தவங்கள 30 வயசுக்குள்ளே எடுக்கிறாங்க. சீனியர் டிராஃப்ட்மேன்ஷிப் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 1,12,000, ஒரு பேரை 30 வயசுக்குள்ளே எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லைக் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு ஒரு கேட்டகரிக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூ, எஸ்சி, யூஆர் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7ஆம் தேதி 4வது மாதம். கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னா 4வது மாதம் 28ஆம் தேதி. சரிங்களா? ஸோ 4வது மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாகவுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3, பிடபிள்யூபிடிக்கு 10, ஓபிசி கேட்டகரியில் 13, பிடபிள்யூபிடி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் 15 வயசு ரிலாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்ற மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா வேறு என்னென்ன பிடபிள்யூபிடியில் கேட்டகரியில் எந்த மாதிரி இவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் பி அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஇ படிச்சிருந்துருக்கணும். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அசோசியேட்டடாக படிச்சிருந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு சொல்லியிருக்காங்க இல்லையா, சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் மாதிரி ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸருக்கு பேச்சுலர் டிகிரி லாவில் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு பேச்சுலர் டிகிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துட்றேன். ரீட் அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. செக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்க போது அதுக்கு டோட்டலாக உங்களுக்கு 1,000 எக்ஸாமினேஷன் ஃபீஸு. சரிங்களா? ஸோ 1,000 பே பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.